ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஏ இன்டர் பேப்பர் நம்பர் 4 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அதில் சாப்டர் நம்பர் 7 காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் என்னென்னா, இப்போது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம்ல, நார்மலாக படிச்சிருப்போம்ல அக்கௌண்ட்ஸு, அந்த மாதிரி காஸ்டிங்க்கு அதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட்ஸ் செட் ஆஃப் புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணுறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிளாக இல்லை எல்லோரும் மெயின்டைன் பண்ணணுமானா அப்படியெல்லாம் இல்லை. கம்பெனிஸ் ஆக்ட் செக்ஷன் 148 இருக்குல்ல, அவங்க வந்து சில கம்பெனி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, இந்த லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா இவங்கெல்லாம் காஸ்ட் அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுல 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்டிகிரேட்டட் சிஸ்டம், இன்னொன்று வந்து நான் இன்டிகிரேட்டட் சிஸ்டம். இன்டிகிரேட்டட் சிஸ்டம்னா என்ன, நான் இன்டிகிரேட்டட் சிஸ்டம்னா என்னென்னா 2 சிஸ்டம் இருக்குது. இன்டிகிரேட்டர்னால் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டாக பண்ணியிருப்போம்ல, ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, பேலன்ஸ் ஷீட் அதெல்லாம் இருக்குல்ல, அது தனியாகவும் காஸ்ட் அக்கௌண்ட்டில் இருக்குல்ல, நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி வேஜஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், இது மாதிரி நிறையா போட்டிருப்போம் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில். இது ரெண்டையும் இன்டிகிரேட் பண்ணுறது வந்து இன்டிகிரல் அக்கௌண்டிங் சிஸ்டம். அது ரெண்டும் தனித்தனியாக போட்டோம்னா நான் இன்டிகிரல் அக்கௌண்டிங் சிஸ்டம். அப்போ வந்து ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் தனியாக கிடைக்கும், காஸ்டிங் ப்ராஃபிட் தனியாக கிடைக்கும். அது ரெண்டுக்கு வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ரெகக்னைசேஷன் பண்ணுறது தான், ரீகன்சலைசேஷன் பண்ணுறது தான் ரீகன்சலைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட். இது வந்து நான் இன்டிகிரேட்டட் சிஸ்டமுக்கு மட்டும்தான் ரீகன்சலைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் வரும். இன்டிகிரல் அக்கௌண்டிங் சிஸ்டமில் ஒரே ப்ராஃபிட் தான் வரும். ஏன்னா இங்கே ரெண்டுமே இன்டிகிரேட் ஆகிருக்கும், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸும் காஸ்டிங் ரெக்கார்ட்ஸும் ரெண்டுமே இன்டிகிரேட் ஆகிருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. when cost and financial records are integrated, the system so evolved is known as the integrated or integral accounting system. அதுவே காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆர் கெப்ட் செப்பரேட்லி, தனித்தனியாக மெயின்டைன் பண்ணோன்னா அந்த சிஸ்டம் இஸ் கால்ட் தான் நான் இன்டிகிரல் அக்கௌண்டிங் சிஸ்டம் ஆர் காஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். இதுக்கு தான் ரீகன்சலைசேஷன் போடணும். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்டிகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் இன்டிகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம்னா நம்ம காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் மேஜராக பார்க்க போகிறோம். இது வந்து காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி லெஜர்ஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு என்ன வரும்னா காஸ்ட் லெஜர், இது வந்து பிரின்சிபலாக இருக்கிறது. இப்போ காஸ்ட் லெஜர்னால் இது எதுலேயுமே வராது, கீழே சொல்லியிருக்கிற எதுலேயுமே வராது, வந்து இந்த காஸ்ட் லெஜரில் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். பர்ச்சேஸ் பண்ணும்போது ரா மெட்டீரியல் நம்ம காஸ்டிங் ரெக்கார்ட் படி ரா மெட்டீரியல் வருது. அது பே பண்ணுறது வந்து ஒன்றா டெப்டர், கடனாக வாங்கியிருக்கலாம், கிரெடிட்டர்ஸாக இருப்பாங்க, ஸோ இல்லை கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கலாம், பேங்க் மூலயமா வந்திருக்கும். அந்த மாதிரி செப்பரேட்டாக எதுன்னு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் போட மாட்டோம். பொதுவாக காஸ்ட் லெஜர் அப்படின்னு போட்டுருவோம். அதுதான் இந்த காஸ்ட் லெஜர், பிரின்சிபல் லெஜர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோர்ஸ் லெஜர்னால் நம்ம ரா மெட்டீரியல் அதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்ல, அது வந்து ஸ்டோர்ஸ் லெஜர். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஜர்னால் பாதி முடிச்சு பாதி முடியாமல் இருக்கும், இது ஒரு லெஜராக போடுவோம். அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸ்னால் ஃபினிஷ் ஆனதாக இருக்கும். இது வந்து இந்த டயக்ராமாட்ட இருக்கும், அது பார்த்தா புரியும். அது போக என்னென்ன லெஜர்ஸ் இருக்குன்னா காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இங்கே ஏன் கண்ட்ரோல் அக்கௌண்ட் சொல்கிறோம்னா நம்ம சிஸ்டம் கரெக்டாக இருக்கா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த காஸ்டிங் சிஸ்டமே. எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபினிஷ்டு குட்ஸாக மாதிரி இருக்குது, எவ்வளோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து ஸ்டோர்ஸ் லெஜர் எவ்வளோ வாங்கியிருக்கோம், டெபிட் ஃபார் த பர்ச்சேசஸ், இது என்னங்கிறது லாஜிக்கலாக பார்க்கலாம். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இப்போ பார்த்துட்டு டீப்பாக பார்க்கலாம். அப்புறம் வந்து வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் இருக்குது, அதாவது லேபருக்கு கொடுப்போம்ல அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், இது எல்லாமே சேம் தான். மேனுஃபேக்சரிங் அல்லது ப்ரொடக்ஷன்ஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட், ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட். இது எல்லாமே சேர்ந்தது வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து காஸ்டிங் P&L, நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த லெஜர் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து சேல்ஸ் வந்துடும், இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்துடும். ரிமைனிங் இருக்கிறது ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறது வந்து தெரியும். அதுக்கப்புறம் ஓவர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இது வந்து அண்டர் அப்சர்ப்ஷன் ஓவர் அப்சர்ப்ஷன் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது அதுக்கு வேண்டி போடுறது ஓவர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்டைம்ஸ் ஓவர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் டைரெக்டாக காஸ்டிங் P&Lக்கு போட்டுருவீங்க. அதுக்கு தனியாக அண்டர் அப்சர்ப்ஷன் ஓவர் அப்சர்ப்ஷன்லாம் போட மாட்டீங்க. அது எப்படிங்கிறது கொஸ்டின்லாம் பார்க்கும் போதே புரியும். இப்போ மேலே பார்த்ததெல்லாம் ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இமேஜின் பண்ணணும், இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, எப்படி சிஸ்டம் நம்ம இப்போ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த லெஜர் பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்பிளாக எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, நான் ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும், அப்போ தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குவேன். நெக்ஸ்ட் வந்து வேஜஸ் இன்கர் ஆகும்,
அது போக ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட்ஸும் இன்கர் ஆகும். இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்னவாக இருக்குன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருக்கும். ஃபுல்லாக நடந்திருக்காது, கொஞ்சம் பாதி நடந்ததா அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் காஸ்ட். இதுலேயே ஏகப்பட்ட காஸ்ட் வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டாக இதில் நான் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுனா ஃபினிஷ்டு குட்ஸாக மாறும். ஃபினிஷ்டு குட்ஸாக மாறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டாக மாற்றிடுவோம். ஃபினிஷ்டு குட்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு போகும். அதுக்கப்புறம் இது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரும்போது இன்க்ளூட் ஆகிக்கும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸும் அது கூட இன்க்ளூட் ஆகிக்கும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸில். இது வந்து இப்போ என்ட்ரிஸ் பார்க்கும்போது சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதா நினச்சிக்கிங்க. இப்போ ஒரு குடோனாட் இருக்குது, அங்கே பர்ச்சேஸ் பண்ணுது. இப்போ அந்த குடோனுக்குள்ளே உங்களுக்கு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்துச்சுன்னா அதை டெபிட் பண்ணிடுங்க. அதை விட்டு வெளியே போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதை வந்து கிரெடிட் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்கிறதுல வந்து அதுக்கு அப்ராப்ரியேட்டடாக இருக்கிறத எது இருக்கோ அதை போட்டணும். ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமா, கிரெடிட்டோ கேஷோ அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன வருதுன்னா குடோனுக்குள்ளே மெட்டீரியல் வரதான் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை வந்து அது டெபிட் பண்ணிடணும். மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா காசோ டெப்டார்ஸோ அந்த மாதிரி கிரெடிட்டார்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் வரும். ஸோ அதை சிம்பிளாக நீங்கள் என்னென்ன எடுத்துக்கிறீங்கன்னா காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோர்ஸ் லெஜர். அந்த மெட்டீரியலாக வருதுல்ல, அந்த மெட்டீரியல் வந்து ஸ்டோர்ஸ் லெஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ மெட்டீரியல் வந்து கிரெடிட் பண்ணிவிட்டு ஸ்டோர்ஸ் லெஜர் வந்து டெபிட் பண்ணுறீங்க. அதை வந்து நம்ம ஒரே என்ட்ரியை எப்படி போடலான்னா எனக்கு டைரெக்டாக ஸ்டோர்ஸுக்கு வர மாதிரி, நம்ம குடோனுக்கு வர மாதிரி ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல்னால் எஸ்எல்சி அப்படின்னு போடுவாங்க. ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் எங்கிருந்து வருதுன்னா எனக்கு தெரியாது. ஸோ காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் லாஜிக்கலாக யோசிச்சா போதும். பர்ச்சேஸ் ஒர்த் 500 ஃபார் ஸ்பெசிஃபிக் ஜாப். ஸ்பெசிஃபிக் ஜாப்னா எனக்கு ஸ்டோர்ஸுக்கு வராது. ஸோ டைரெக்டாக எந்த ஜாப்போ அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு போட்டுக்கும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு வந்து டைரெக்டாக வந்துடும். WIP லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு CLC அக்கௌண்ட். ஸ்பெசிஃபிக் ஜாப்னா இது வந்து ஸ்டோர்ஸுக்கே வராதுல்ல. ஸோ டைரெக்டாக அது எந்த ஜாப்போ அது தெரியாது. ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் ரிட்டன் டு வெண்டர்ஸ். மெட்டீரியல் வந்து ரிட்டன் பண்ணுறோமா, ஸோ ஸ்டோர்ஸ்லேருந்து மெட்டீரியல் போயிடும். அப்போ வந்து எஸ்எல்சி வந்து கிரெடிட் ஆகும். மேலே வந்து CLC அக்கௌண்ட், கீழே வந்து 2 SLC அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ன மெட்டீரியல் டைரக்ட்லி இஸ்யூ டு த ப்ரொடக்ஷன்ஸ். இப்போ அப்போவுமே SLC நம்ம ஸ்டோர் விட்டு வெளியே போகும். ஸோ கிரெடிட்டில் வந்து 2 SLC. டெபிட் என்னவாக இருக்குன்னா எதுக்கு போகுது ப்ரொடக்ஷன்னா WIP ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் இஸ்யூ டு த ப்ரொடக்ஷன்ஸ். இன்டைரக்டாக போச்சுன்னா என்ன வரும்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆகி ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகாது. இன்டைரக்ட்னா என்ன மீனிங்னா இன்டைரக்டாக போகும். ஃபஸ்ட் எடுத்தனோட ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போகாது. ஃபஸ்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போய் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட்ஸாக போய் அதுக்கப்புறம் ஒர்க் இன் ப்ராக்ரஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இன்டைரக்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 ப்ராசஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் போடுவோம், ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட்டாக போகும் அல்லது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இதிலேருந்து என்ன எங்கேருந்து போகுதுன்னா டு ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்லேருந்து போகுது. நெக்ஸ்ட் இது எங்கே போகும்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு WIPயாக மாறிடும். அப்படி WIPயாக மாறும்போது என்ன என்ட்ரி வரும்னா WIP லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அல்லது ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இதுதான் என்ட்ரியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒர்த் 200 ரிட்டர்ன்டு ஃப்ரம் ஷாப் டு ஸ்டோர்ஸ். ஷாப்லேருந்து மறுபடியும் ஸ்டோருக்கே வருதா, அப்போ வந்து ஸ்டோரில் உள்ளே வரும். ஸோ அதை டெபிட் பண்ணுறோம். SLC அப்படின்னா ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு எங்கேருந்து வந்திருக்கு ஜாப்லேருந்து வந்திருக்கு. அதை என்னன்னு சொல்லுவோம் WIP ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் என்னென்னா மெட்டீரியல் ஒர்த் 100 இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஜாப் 1 டு ஜாப் 2. அப்போ வந்து ஜாப் 1 இருந்து போகுதா, அதை வந்து கிரெடிட் பண்ணிக்கிறோம். யார் ரிசீவ் பண்ணுறாங்க ஜாப் 2 அக்கௌண்ட் டு ஜாப் 1 அக்கௌண்ட்.
நெக்ஸ்ட் மெட்டீரியல் ஒர்த் 100 இஸ் issued ஃப்ரம் ஸ்டோர்ஸ் ஃபார் ரிப்பேர்ஸுக்கு வேண்டி போகுது, அப்போ ஃபேக்ட்ரிக்கு தான் போயிருக்கும். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அல்லது ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டூ எங்கேருந்து போயிருக்குதுன்னா ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து லேபர்னால் என்னென்னா இன்கர் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா டெபிட்டில் போடுவோம், வேறு எங்கேயாவது போயிருந்துச்சுன்னா அது கிரெடிட் பண்ணிடுவோம். இது வந்து டேலி ஆயிரும். லெஜர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் லேபர் வந்து டேலி ஆயிரும். ஏன்னா இது க்ளோசிங் ஸ்டாக் வச்சுருக்க முடியாது, ஓப்பனிங் ஸ்டாக் வச்சுருக்க முடியாது, அண்டர் அப்சர்ப்ஷன் ஓவர் அப்சர்ப்ஷன் எதுவும் வராது. ஸோ இது டேலி ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து இன்கர் பண்ணும்போது டைரக்ட் வேஜஸ் பெய்டு டு ஒர்க்கர்ஸா, அது வந்து வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு சிஎல்சி அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் வேஜஸ் பெய்டு டு த ஒர்க்கர்ஸ் இன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு வேண்டி பே பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஃபஸ்ட்டு வந்து வேஜஸ் பே பண்ணுறதுக்கு என்ன அக்கௌண்ட்னா வேஜஸ் டு சிஎல்சி அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்டாக போகுதுல்ல, அப்போ என்ன பண்ணுவோன்னா ப்ரொடக்ஷன்ஸுக்கு போய் தான் டபிள்யூஐபிக்கு போகும். ஸோ இதை வந்து ப்ரொடக்ஷன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ப்ரொடக்ஷன் டு வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் வேஜஸ் பெய்டு டு த ஒர்க்கர்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேண்டி போயிருக்கு. இன்டைரக்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் போயிருக்குன்னா அப்போ வந்து வேஜஸ் இன்கர் ஆகிறதுக்கு என்னச்சுன்னா வேஜஸ் டு காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸாக மாறுதான், ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் அக்கௌண்ட் டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் வேஜஸ் பெய்டு டு த ஒர்க்கர்ஸ் இன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட். அப்படின்னா ஃபஸ்ட் வந்து வேஜஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நார்மல் என்ட்ரி தான், வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அதே நெக்ஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும்போது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணிட்டு டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடணும். இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு 500 ஃபார் ஜாப் நம்பர் 12. இப்போ வந்து ஜாப் நம்பர் 12க்கு வேண்டி வந்திருக்கு. இங்கே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒன்றா கேஷாக பே பண்ணியிருப்போம், இல்லைனா பேங்க் மூலியமாக போயிருக்கோம், அது என்னங்கிறது தெரியாது. ஸோ டு காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஹெட்ஸ். இங்கே வந்து அப்சார்ப்டுன்னு கொடுத்துருப்பாங்க, சில பக்கம் இன்கர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இன்கர்டுனா டைரெக்டாக வந்து காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் மூலியமாக வந்திருக்கும். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து 150, அப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 150, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் 150. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் 200ன்னு போட்டுக்கிறோம். இது வந்து இன்கர்டுன்னு கொடுத்தனால காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிக்கிறோம். அதுவே அப்சர்வ்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா போன ப்ராசஸ்லேருந்து வந்திருக்கும். இது வந்து கேரியேஜ் இன்வேர்ட் டைரக்ட் டு ஃபேக்ட்ரி, இதுவும் கேரியேஜ் இன்வேர்ட் தானே, டைரெக்டாக ஃபேக்ட்ரிக்கு வந்துடுறதுனால சிஎல்சி எடுத்து காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல்லேருந்து கொடுத்துட்றோம். ஃபேக்ட்ரி அல்லது ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து டெபிட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட்ஸ் ரெக்கவர்டு அல்லது அப்சர்வ்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு இது இங்கேருந்து போகுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட்டாக இருந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஒர்க் இன் ப்ராசஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு போகுது. இங்கே ஃபினிஷ் ஆகி நெக்ஸ்ட்டுக்கு போகுது, அதுதான் ரெக்கவர்டு அல்லது அப்சர்வ்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ரெக்கவர்டு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டாக இருந்து என்னவா மாற்றுனா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுறோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இதுவும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கு தான் போகும். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். அண்டர் ரெக்கவரி ஆஃப் ஓவர் ஹெட்ஸ், இப்போ வந்து அண்டர் ரெக்கவரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா காஸ்டிங் பிஎன்எலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அண்டர் ரெக்கவரியா, ஸோ நீங்கள் எக்ஸ்பென்சஸ் கம்மியாக பண்ணியிருக்கீங்க, ஸோ காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் தானே, இது வந்து மேலே ஒரு டெபிட்டில் வரும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் கிரெடிட், ஏன்னா அதிகப்படுத்துகிறோம். நம்ம ஓவர் ரெக்கவரியாக இருந்துச்சுன்னா நம்ம கம்மி பண்ணணும். ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் மேலே கிரெடிட்டில் வந்து டு காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் எப்படி இருக்குன்னா காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் சைடு வந்து சேல்ஸ் வரும். ஸோ இது வந்து கிரெடிட் பண்ணிடுறோம். காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுது, காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி வரும்னா ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்.
அதே லாஸாக இருந்துச்சுன்னா காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணிட்டு காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிடணும். லாஸ்னால் காஸ்டிங் P&L வந்து கிரெடிட் ஆகும், ப்ராஃபிட்னா காஸ்டிங் P&L வந்து டெபிட் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து சம்ஸ் பார்க்கலாம். இது சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். illustration 1 இதெல்லாம் லெஜர் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் லெஜர் அக்கௌண்ட்னா இப்போ மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் இது வந்து நாமினல் அக்கௌண்ட் தானே. ஆனால் இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் வந்திருக்குன்னா இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காஸ்டிங் P&Lக்கு வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போகல, அதுக்கு பதிலாக பேலன்ஸ் ப்ராட் டவுன் அல்லது கேரி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டாக்காக இருக்கும். ஸோ ஓப்பனிங் இருக்குது, இது டெபிட் பேலன்ஸ், இது எல்லாமே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு ஸ்டாக் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் 2,51,954 இந்த மாதிரி ஒவ்வொரு லெஜராக க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் எதுக்கெலாம் வருமோ மேலே இருக்கிற ஜர்னல் என்ட்ரிஸ் தானே பாஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரைட் அப் த அக்கௌண்ட்ஸ் அண்ட் செக்யூர் த பேலன்ஸ் ஸ்டார்டிங் வாட் ஈச் பேலன்ஸ் ரீப்ரசன்ட்ஸ். இப்போ என்ன ஃபஸ்ட்டு ஜர்னல் என்ட்ரி போடணும், அதுக்கப்புறம் வந்து லெஜர் அக்கௌண்ட்ஸ் ஒவ்வொன்றா போடணும், அதுக்கப்புறம் கடைசியாக ட்ரையல் பேலன்ஸ் போடணும். ஓகே. இது வந்து லெஜர் அக்கௌண்ட் போடும்போது இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்குறது ஒவ்வொன்றுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அட் காஸ்ட்டுன்னு இருக்குது, அது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சா. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சேல்ஸ் ஆகும். ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லேருந்து வந்திருக்கும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் டு ஃபினிஷ்டு ஸ்டாக் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்